இன்று திண்டிவனம் தொகுதியில் நமது வேட்பாளர் வன்னியரசு அவர்களை ஆதரித்து பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிற்பகல் 3 மணியிலிருந்து பிரச்சாரம் செய்ய உள்ளேன். அதற்கு முன்னதாக தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் சிலருக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் வாக்கு சேகரிக்க உள்ளேன். வானூர், விக்கிரவாண்டி, மயிலம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் தேமுதிக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளேன். இந்த இடைவெளியில் சில நிமிடங்கள் உங்களோடு முகநூல் நேரலை வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள். இந்த தேர்தல் பணிச்சுமைகளுக்கு இடையில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும். ஆகவே 14ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து இந்த வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வை தோழர்கள் ஆங்காங்கே செய்திட முன்வர வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 8 மணிக்குள் மாலை அணிவித்துவிட்டு நீங்கள் பிரச்சாரத்திற்கு செல்லலாம். 10 மணிக்கு மேல் கடுமையான வெயில். ஆகவே வேட்பாளர்கள் எல்லாம் 6:30 மணிக்கே வாக்கு சேகரிக்க கிளம்பி விடுகிறார்கள். அவர்களோடு சென்று வாக்கு சேகரிப்பது நம்முடைய கடமை. 234 தொகுதிகளிலும் நம்முடைய தோழர்கள் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும். எஞ்சிய 10-11 நாட்களில் நாம் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். வாக்குகள் ஒன்றும் சிதறிவிடாமல், எந்த ஒரு வாக்கும் சிதறிவிடாமல் சேகரித்து கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களின் வெற்றிக்கு தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கிடையிலே ஏப்ரல் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அரசமைப்பு சட்ட உறுதிமொழி ஏற்க வேண்டும். பிறந்த நாளாக இருந்தாலும் நினைவு நாளாக இருந்தாலும் அந்த நாளில் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை ஏற்கனவே நாம் உறுதிமொழியாக மாற்றி அறிவிப்பு செய்திருக்கிறோம். அதனையே சிலைக்கு முன்னால் நின்று ஒருவர் சொல்ல மற்றவர்கள் திரும்பச் சொல்ல உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவுருவச் சிலைகள் இல்லாத இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படங்களை டிஜிட்டல் பேனர் மூலமாக கூட ஏற்பாடு செய்து அதை பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்திலே கூட வைத்து, அல்லது நமது கட்சி அலுவலகம் இருந்தால் அந்த அலுவலகத்தில் வைத்து முன்னணி தோழர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 234 தொகுதிகளுக்கும் நம்முடைய கட்சியில் தேர்தல் மேற்பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல் பணிக்குழுக்கான ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பு. ஒரு சிலருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கலாம். அவர்கள் பொறுத்திருள வேண்டும். தேவைப்பட்டால் எந்த தொகுதியில் நீங்கள் வேலை செய்ய விரும்புகிறீர்களோ அந்த தொகுதியில் உங்களுடைய பெயர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த தேர்தல் மேற்பார்வையாளர்கள் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களுக்கு இடையூறு செய்யாமல் அவர்களின் பணி இயல்பாக தொடர்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும். தேர்தல் மேற்பார்வையாளர்களுடைய பணி அந்தந்த தொகுதிகளில் நம்முடைய கட்சி பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து 10 பூத்துக்கு ஒரு கமிட்டி அல்லது ஒன்றிய வாரியாக ஒரு கமிட்டி என்று அதிகாரபூர்வமாக கமிட்டியை, அதாவது குழுவை நியமனம் செய்து அதிலே நீங்கள் கையொப்பமிட்டு சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டும். தேர்தல் மேற்பார்வையாளர்களுக்கு இந்த கடமை முதன்மையானதாகும். அதாவது
விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடாத தொகுதிகள். காட்டுமன்னார்குடியில் நாம் போட்டியிடுகிறோம். பக்கத்திலே சிதம்பரம் தொகுதி இருக்கிறது, புவனகிரி தொகுதி இருக்கிறது. இங்கே நாம் போட்டியிடவில்லை. ஆனால் நம்முடைய பொறுப்பாளர்கள் அங்கே அந்த வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும். ஆகவே அந்த தொகுதிக்கென்று போடப்பட்டிருக்கிற மேற்பார்வையாளர்கள் செய்ய வேண்டிய வேலை, நம்முடைய தோழர்களை ஒன்றிய பொறுப்பாளர்கள், மற்ற பொறுப்பாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் தேர்தல் பணிக்குழுவாக செயல்படுவதற்கு அதிகாரபூர்வமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். மைக்ரோ லெவல், அதாவது மிக நுண்ணியமான வகையிலே செயலாற்றுவதற்கு பூத் வாரியாக 10 பூத்துக்கு ஒரு கமிட்டி, ஒரு குழு என்று கூட நியமனம் செய்யலாம். அல்லது ஒரு ஒன்றியத்துக்கு உட்பட்ட மொத்த வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு குழுவை நியமிக்கலாம். அந்த குழுவில் மூத்த தோழர் அல்லது முன்னணி தோழர் ஒருவரை தலைமையாக கொண்டு 5 பேருக்கு மேல், நீங்கள் குறைந்தது 5 பேர், அதற்கு மேல் 7, 9, 11 எத்தனை பேர் வேண்டுமானாலும் நீங்கள் நியமனம் செய்து கொள்ளலாம். அதிலே முக்கியமாக ஆர்வம் உள்ள தோழர்கள், முன்னணி தோழர்கள், மூத்த தோழர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். ஆகவே நாம் போட்டியிடாத தொகுதிகளில் நமக்கு தேர்தல் பணி இல்லை என்று கருதிவிடக்கூடாது. அல்லது முன்னால் இருக்கிற ஒரு சில தோழர்கள் மட்டும் வேட்பாளர்களோடு சென்றால் போதும் என்று எண்ணிவிடக்கூடாது. நம்முடைய கட்சி சார்பில் நீங்கள் BLA 2 அது அந்த வேட்பாளர்கள் போட்டிருப்பார்கள். நாம் அந்த பணிகளை நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நிறைவாக செய்ய வேண்டும். இன்னும் கூட அந்த பட்டியல் இந்த 8 தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் BLA 2 பூத் லெவல் ஏஜென்ட் 2 அது நிரப்பப்படாமல் உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அவற்றை விரைந்து அந்த தோழர்களை நியமனம் செய்து அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும். போட்டியிடாத இதர தொகுதிகளில் நாம் போட்டியிடவில்லையே என்று, நம்முடைய கட்சி போட்டியிடவில்லையே என்று வாளாவிருந்து விடக்கூடாது, அமைதியாக இருந்து விடக்கூடாது. அங்கே நீங்கள் 10 அல்லது 15 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு குழு என்று நியமனம் செய்யலாம். அல்லது அந்த தொகுதியில் ஏற்கனவே எப்படி நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த குழுவை முறைப்படுத்தி அதிகாரபூர்வமாக உங்களுடைய கையொப்பமிட்டு 2 மேற்பார்வையாளர்கள் அல்லது 3 மேற்பார்வையாளர்கள் அல்லது ஒருவர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த ஒருவர் தேர்தல் மேற்பார்வையாளர், தொகுதி மேற்பார்வையாளர் கையொப்பமிட்டு அதிகாரபூர்வமாக அறிவித்து அந்த பகுதிக்குள்ளேயே பணியாற்ற அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல அந்த வேட்பாளர்களை சந்திக்கிற போது அந்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் தான் 2 பேர் தான் வேட்பாளரை அணுக வேண்டும். மற்ற தோழர்களை நீங்கள் ஒருங்கிணைத்து அவர்களுக்குரிய வழிகாட்டுதலையும் தர வேண்டும். செலவினங்களுக்கு உரிய ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். எந்த குழப்பமும் ஏற்படுத்தக்கூடாது. கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எந்த நெருக்கடியையும் ஏற்படுத்தக்கூடாது. சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்கிற ஒரு நல்ல பெயரை நாம் ஈட்ட வேண்டும். அதற்கேற்ப தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதற்கு ஏற்ப பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 8க்கு 8, 100க்கு 100 நாம் வெற்றி பெற வேண்டும். ஆகவே இந்த தொகுதிகளில் துண்டறிக்கைகள் அல்லது டிஷர்ட் அல்லது மஃப்ளர் அல்லது டோர் ஸ்லீப்ஸ் இந்த மாதிரி அச்சிட்டு தோழர்கள், பிற மாவட்டங்களில் இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் நம்முடைய 8 தொகுதி வேட்பாளர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். தேர்தல் செலவு என்பது எவ்வளவு என்பதை ஒரு வரையறைக்கு உள்ளே உட்படுத்த முடியாது. கடலில் பெருங்காயம் கரைப்பதை போல்தான் எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் செலவு செய்து கொண்டே இருக்க முடியும். அது லட்சங்கள் என்பது கூட யானைக்கு சோளப்பொறி என்பது போல்தான். எனவே 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு எல்லா தோழர்களும் தங்களாலான பேருதவியை, அது சின்ன அளவிலான உதவியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அது பேருதவி தான், தங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 3வதாக, கட்சி வேட்பாளர்களுக்கு நாம் தலைமையிலிருந்து நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த முறை 8 தொகுதிகளிலும் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்
அரசியல் ஆய்வாளர்கள் தொகுதி அடிப்படையில் ஆங்காங்கே கள ஆய்வுகளை மேற்கொண்டு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம். அதற்கும் நாம் செலவிட வேண்டிய தேவை இருக்கிறது. 8 தொகுதிகளிலும் 2 குழுக்கள் இறங்கி வேலை செய்கிறார்கள். ஒவ்வொரு பூத் வாரியாக அவர்கள் கள ஆய்வை மேற்கொள்கிறார்கள். அந்த கள ஆய்வில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல்களை கொண்டு நமக்கு சில வழிகாட்டுதல்களை தர இருக்கிறார்கள். சமூக ஊடகங்களுக்கான தரவுகளை நமக்கு தர இருக்கிறார்கள். ஆகவே அதாவது இந்த 8 தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த களத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு தோழரை நியமனம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே வழிகாட்டி இருக்கிறோம். அவர்கள் இந்த குழுவினரோடு தொடர்ந்து இணைப்பிலே இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற உத்திகளை கையாள வேண்டும். அதற்கேற்ப வேட்பாளர்கள் பணியாற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இப்போது நான் சொல்ல வருகிற முக்கியமான தகவல், இந்த செலவுகளை எல்லாம் நாம் எதிர்கொள்வதற்கு கட்சி வங்கி கணக்கில் நிதி திரட்டி தர வேண்டும் என்று ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒரு வேண்டுகோளை ஏற்கனவே முன்வைத்திருக்கிறேன். அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு முன்னணி தோழர்கள், மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் முன்வர வேண்டும். அவர்களை தாண்டி மாநில பொறுப்பாளர்கள், ஓரளவுக்கு பொருளாதார வசதி உள்ள தோழர்கள் கட்சி வங்கி கணக்கிலே தேர்தல் நிதியை திரட்டி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேரிலே வந்து நிதியை வழங்க இயலாதவர்கள் வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்திவிட்டால் நமக்கு அந்த வழியில் இருக்கிற நெருக்கடிகளை தவிர்த்து கொள்ள முடியும். பயணத்தின் போது சோதனை என்கிற பெயரால் நமக்கு அதாவது யாருமே பொருளாதாரத்தை, அதாவது பணத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது கடினமானது. ஆகவே ஆங்காங்கே அந்தந்த பகுதியில் இருந்தவாறே வங்கி கணக்கில் தேர்தல் நிதியை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கட்சியில் ஏராளமான துணைநிலை அமைப்புகள் உள்ளன. தொழிலாளர் விடுதலை முன்னணி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மற்றும் பல வணிகரணி போன்ற பல துணைநிலை அமைப்புகள் ஒவ்வொரு தேர்தலிலும் தனிப்பட்ட முறையிலே நிதி திரட்டி கட்சிக்கு உதவி இருக்கிறார்கள். இந்த முறையும் அதுபோல தோழர்கள் விரைந்து நிதி திரட்டி வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். தேர்தல் நிதியை உங்கள் துணைநிலை அமைப்பின் சார்பாக, அணியின் சார்பாக வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விரைவாக அதை செய்ய வேண்டும். காலம் கடந்து செய்வதனால் பயனில்லாமல் போய்விடும். எனவே இந்த வாரத்திற்குள்ளாக, ஒரு சில நாட்களுக்குள்ளாக தங்களால் இயன்ற அளவுக்கு நிதியை திரட்டி வங்கி கணக்கிலே செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நேரிலே வந்து சந்திக்கிற போது நிதியை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, மாவட்ட நிர்வாகம் தொடர்பான சில அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகி இருக்கின்றன. அதிலே சில தோழர்கள் தங்களுடைய மனக்குறையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தேர்தல் இன்னும் 12 நாட்கள் தான் இடைவெளி உள்ளன. 12 நாட்கள் பொறுத்து கொள்ளவும். 23ஆம் தேதிக்கு பிறகு நான் முழுமையாக அந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளேன். ஆகவே உங்களுடைய குறைகளை நான் செவிமடுப்பதற்கு கூட இப்போது நேரமில்லை. காது கொடுத்து கேட்பதற்கு கூட நேரமில்லை. அதிலே கவனம் செலுத்த நேரமில்லை. எனக்கு இன்னும் பொறுப்பு அறிவிக்கவில்லை, அல்லது எங்கள் நிர்வாகத்தில் இன்னும் பொறுப்பு அறிவிக்கவில்லை, எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு தரவில்லை போன்ற குறைபாடுகள் இருக்குமேயானால் 12 நாட்களுக்கு பிறகு அதை நாம் பேசுவோம். ஆங்காங்கே உள்ள குறைபாடுகளை களைவோம். எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே பொறுப்பு இப்போதைக்கு தேர்தல் களத்தில் இருந்து கொண்டு கவனம் செலுத்த முடியாத நிலை உள்ளது. உங்கள் பொறுப்பு தொடர்பான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்குரிய சூழல் இல்லாமல் இருக்கிறது. எனவே அப்படியே ஸ்டேட்டஸ் கோ, யார் யார் என்னென்ன நிலையில் இருக்கிறீர்களோ அப்படியே இருந்து களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த 10 நாட்கள் நாம் கவனமில்லாமல் இருந்தால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே கட்சி நிர்வாகம் தொடர்பான பொறுப்புகள் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு
இப்போது தேர்தலில் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய வாக்குகள் சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சினிமா பெயரால், சாதியின் பெயரால் அல்லது பல்வேறு அடையாளங்களின் பெயரால் நம்முடைய வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பதிலே பலரும் குறியாக இருக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் கட்டுக்கோப்பாக இருக்கின்றன, சிதறவில்லை, கொத்து கொத்தாக விழுகின்றன. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு என்கிற வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நாம் பதிவு செய்ய வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சரி, சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போதும் 2021 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போதும் சரி, விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் கொத்து கொத்தாக இந்த கூட்டணிக்கு வந்து விழுந்தன என்பதை வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே நேரடியாக சொல்லி சிலாகித்ததை நாம் அறிவோம். அப்படி இந்த தேர்தலிலும் அது கூடியிருக்கிறது என்கிற பெருமை நமக்கு வேண்டும். விடுதலை சிறுத்தைகளால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்லத்தக்க வகையிலே நாம் பணியாற்றினால்தான் நம்முடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக அமையும். கூடுதலான இடங்களை பெறுகிற ஒரு சக்தியாகவும் நம்மால் மாற முடியும். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கட்சி நிர்வாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இப்போது என்னால் கவனம் செலுத்த இயலாத சூழலில் இருக்கிறேன். யாருக்கும் பொறுப்பு இல்லை என்கிற நிலை ஒருபோதும் வராது. எல்லோருக்கும் உங்கள் விருப்பப்படி நான் உரிய அங்கீகாரத்தை வழங்குவேன். ஆனால் அதில் கவனம் செலுத்த எனக்கு நேரம் தேவை. தேர்தல் முடியட்டும். 23ஆம் தேதிக்கு பிறகு அதில் கவனம் செலுத்துவோம். இப்போது 24 மணி நேரமும் தேர்தல் தேர்தல் வெற்றி வெற்றி என்பதிலேயே கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இப்போதைக்கு முடிக்கிறேன். மீண்டும் நாளை நேரலையில் உங்களை சந்திக்கிறேன்.